இயற்கை மாந்தர்களுக்கு ஒரு தனி சக்தியினை அளித்துள்ளது, மற்ற ஜீவன்களுக்கு இல்லாத சக்தி. நினைவாற்றல். அதுவே மனிதர்களை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. கற்றறியும் ஆற்றலை அருளச் செய்கிறது. கற்ற ஞானத்தை சந்ததிகள் மூலம் படரச் செய்கிறது. மற்றும் அதை மறப்பவர்கள், அதை மறப்பதால் பெரும் பலன்கள் பரிதாபமும் பரிகாசமும் தான். எனினும் இதுதான் உண்மையில் சத்தியமா? இல்லை. அத்தகைய நினைவாற்றலே ஒரு மனிதனின் வளர்ச்சிக்கான மார்க்கத்தில் தடையாகவும் நிற்கும். சிந்தனையை அது களங்கமாக்கவும் கூடும். தீய அனுபவங்கள், எதிர்கொண்ட பல துரோகங்கள், இழைக்கப்பட்ட அநீதியை சில மனிதர்கள் மறப்பதில்லை. அதற்காக வஞ்சம் தீர்க்கவும் அவர்கள் முற்படுகின்றனர். அதற்கான ஆயத்தங்களில் நேரத்தையும் விரயமாக்குகின்றனர். பின் அதனை செயல்படுத்தும் வேளையில் காலமும் வீணாகின்றது. வாழ்க்கையில் அடைய விரும்புவது ஆனந்தம் எனும் இலக்கு எனில் நினைவாற்றல் நல்வழியில் பயன்பட வேண்டும். நற்கர்மாக்களை நிகழ்த்தவும் நற்சிந்தனைகளுக்கு இடமளிக்கவுமே நினைவாற்றலை பிரயோகியுங்கள். வாழ்வில் பரவசம் வசப்படும். ராதா ராதா.